தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம் சிவனே, அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 17/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தவர்களாக ஆக வேண்டுமெனில் தனது கணக்கு வழக்குகளை தினமும் பார்க்க வேண்டும். எந்த கர்ம எந்திரியமும் ஏமாற்றிவிடக் கூடாது. கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியது. இதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி: அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது? அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான உபாயம் என்ன? பதில்: நாக்கிற்கு அடிமையாவதுதான் அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கமாகும். ஏதாவது நல்ல பொருளை பார்த்து விட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுகின்றனர். மறைப்பது என்பது திருட்டாகும். திருட்டு என்ற மாயையும் பலரது நாக்கு காதை பிடித்து விடுகிறது. இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் என்னவெனில், எங்காவது புத்தி செல்கிறது எனில் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்காக தன்னை அதிகமாக நிந்தித்துக் கொள்ள வேண்டும். தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வது அப்படின்னா, ஒரு செயலை செய்துட்டோம் அப்படின்னா அதற்கு நான் தான் பொறுப்பு, மற்றவர்கள் கிடையாது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளையே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? சிவபாபா கேட்கிறாரு, ஆத்மா அபிமானியா இருக்கீங்களா? ஒவ்வொரு விஷயமும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மை நாமே சோதனை பண்ண வேண்டி இருக்குது. நான் ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா? மற்றும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறேனா? நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு சிவபாபாவை நினைக்கிறேனா? சிவசக்தி பாண்டவ சேனை என்றும் பாடப்பட்டிருக்கிறது. சிவபாபாவின் சேனை இங்கே அமர்ந்திருக்கிறதல்லவா? அந்த உலகாய சேனையில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பார்கள். உலகத்துல சேனை போர் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல வயதானவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, இளைஞர்கள் தான் இருப்பாங்க. வயோதிகர்கள் அல்லது குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். இந்த சேனையில் வயோதிகர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் போன்ற அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். இது மாயாவை வெல்வதற்கான சேனையாகும். ஒவ்வொருவரும் மாயாவை வென்று தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த 5 விகார குணம் மிகவும் பிரசித்தமானது, அவ்வளோ சக்திசாலியானது. கர்ம எந்திரியங்கள் தான் அனைத்தையும் விட அதிகம் ஏமாற்றுகிறது. இன்று எந்த கர்ம எந்திரியம் ஏமாற்றியது? நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி, பழக்க வழக்கம், இதையெல்லாம் ஆத்மாவனுடைய கர்ம எந்திரியங்கள், கர்மா செய்யறதுக்கான ஒரு உறுப்புகள். இது எதெல்லாம் நம்மளை ஏமாத்தியது அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்பதை சாற்றில் எழுதுங்கள். இது எதெல்லாம் நம்மளை ஏமாத்துச்சு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சாற்றில் எழுதணும். இன்று இன்னாரை பார்த்ததும் கை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற உள்ளம் விரும்பியது. கண்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு கர்ம எந்திரியத்தையும் பாருங்கள். எந்த கர்ம எந்திரியம் அதிகம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது? இதற்கு சூரதாஸ் உதாரணமும் கொடுக்கின்றனர். அவருடைய கண்ணு ரொம்ப ஏமாத்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய கண்ணையே எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும். நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயாய் ஏமாற்றி விடுகிறது. சேவை நன்றாக செய்கின்றனர், ஆனால் கண்கள் ஏமாற்றி விடுகிறது. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் எதிரி அல்லவா, நம்மளுடைய எதிரி எது? கண்ணா இருக்கு அப்படிங்கிறாரு. நமது பதவியை குறைப்பதற்கான விஷயமாகி விடுகிறது. இல்லையா? கண் மூலமா ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பதவி என்ன ஆயிடுது? குறைஞ்சு போயிடுது. யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் நல்ல முறையில் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். பையில் டைரி இருக்க வேண்டும், நோட்டு வச்சுக்கணும்.
எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் பக்தி புத்தி வேறு பக்கம் சென்றால் கிள்ளி கொள்வார்களோ அவ்வாறு நீங்களும் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். எப்படி பிரம்ம பாபா கூட பக்தியில அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. புத்தி வேற எங்கேயாவது பக்தி செய்யும் பொழுது புத்தி எங்கேயாவது போச்சு அப்படின்னா தன்னைத்தானே கிள்ளி கொள்வாரா. அது போல ஞான மார்க்கத்துல கூட புத்தி எங்கேயாவது போகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கிள்ளி கொள்ளுங்க, தண்டனை கொடுத்துக்கோங்க, புத்தியே நீங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்ம எந்திரியங்கள் ஏமாற்றவில்லைதானே, தூர விலகி விட வேண்டும். நின்று கொண்டு பார்க்கவும் கூடாது. யாரையாவது ஒருத்தர் அழகானவர்களா பாக்குறோம், கண் ஈர்க்கப்படுது அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து போயிடணுங்கிறாரு, பார்க்கவே கூடாதுங்கிறாரு. கணவன் மனைவிக்குள் தான் மிகுந்த குழப்பம் ஏற்படுகிறது. பார்த்ததும் காம விகாரத்திற்கான திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் சந்நியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமருகின்றனர். சில சந்நியாசிகள் பெண்கள் வந்தால் முகத்தை திருப்பி கொண்டு அமருகின்றனர். அந்த சந்நியாசி போன்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அது மாதிரி அவங்க ஃபாலோ செய்யறாங்க. அப்படி ஃபாலோ செய்யறதுனால என்ன கிடைச்சிடுது? அதிகபட்சமாக 10, 20 லட்சம் 20 கோடி சேர்த்து வைப்பார்கள். இறந்து விட்டால் அவ்வளவுதான். பிறகு அடுத்த பிறவியில் மீண்டும் சேமிக்க வேண்டி இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அது அழிவற்ற ஆஸ்தியாக ஆகிவிடுகிறது. அங்கு செல்வத்திற்கான பேராசை இருக்கவே இருக்காது. சத்தியுகத்துல நான் இவ்வளவு பணம் சேர்க்கணும், இவ்வளவு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற பேராசையா அங்க இருக்காது. தலையை உடைத்து கொள்ளும் அளவிற்கு அங்கு எந்த குறையும் இருக்காது. கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம் இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அங்கு அளவற்ற சுகம் இருக்கும், இங்கு எதுவுமே கிடையாது. சங்கம யுகம் என்ற வார்த்தையின் கூடவே புருஷோத்தம் என்ற வார்த்தையும் அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா எப்பொழுதும் கூறுகின்றார். சங்கமயுகம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா, அது கூடவே என்ன எழுதணும்னு சொல்றாரு? புருஷோத்தம். ஆத்மா உத்தமமாக மாறக்கூடிய யுகம் தான் இந்த சங்கமயுகம். தெளிவான வார்த்தைகள் பேச வேண்டும், புரிய வைப்பதற்கும் எளிதாகும். மனிதனை தேவதையாக ஆக்கினார் எனில் அவசியம் சங்கமத்தில் தான் தேவதை ஆக்குவதற்கு, நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு வருவார் அல்லவா? மனிதர்கள் கார் இருளில் இருக்கின்றனர். சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தோப்பர யுகத்தில இருந்து தானே வராங்க. அதனால்தான் உங்களது தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியது என்று பாபா கூறுகின்றார். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது. குழந்தைகளாக நீங்க நம்ம கூட சொர்க்கத்துக்கு போறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ளலையேங்கிறார். யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகள் இதை மறந்து விட்டனர். சொர்க்கத்தை 1,00,000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். 3000 ஆண்டுகளுக்கு முன் சொர்க்கம் இருந்தது என்று கிறிஸ்துவர்கள் கூறுகின்றனர். லட்சுமி நாராயணரை தேவி தேவதா என்று கூறுகின்றனர். அவசியம் இறைவன் தான் தேவி தேவதைகளை உருவாக்கி இருப்பார். ஆக முயற்சி செய்ய வேண்டும். தினமும் தனது கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும். எந்த கர்ம இந்திரியம் ஏமாற்றியது? நாக்கு ஒன்றும் குறைந்தது கிடையாது, கண்ணு மட்டும் கிடையாது, உங்க நாக்கும் குறைஞ்சது கிடையாதுங்கிறார். ஏதாவது நல்ல பொருளை பார்த்து விட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுவர். இதுவும் பாவம் என்று புரிந்து கொள்வது கிடையாது. திருட்டு ஆகி விடுகிறதல்லவா? அதுவும் சிவபாபாவின் இயக்கியத்தில் திருடுவது மிகவும் கெட்டது. துளி அளவு திருடினாலும் 1,00,000 திருடினாலும் திருட்டுதான் என்று கூறப்படுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, பல லட்சம் திருடினாலும் குண்டோசை திருடினாலும் திருட்டுதான். பலருக்கு மாயை காதை பிடித்து திருகி கொண்டே இருக்கிறது. இந்த அனைத்து கெட்ட பழக்கங்களையும் நீக்கிவிட வேண்டும். தன்னையே நிந்தித்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாறணும் அப்படின்னு பழைய நம்ம மேலதான் நம்ம போட்டுக்கணும். கெட்ட பழக்கங்களையும் நீக்கிவிட வேண்டும். எதுவரை கெட்ட பழக்கம் உள்ளதோ அதுவரை உயர்ந்த பதவி அடைய முடியாது. சொர்க்கத்திற்கு செல்வது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ராஜா ராணி எங்கே? பிரஜைகள் எங்கே? ஒப்பிடுதல். ஆக கர்ம எந்திரியங்களை அதிகம் பரிசோதனை செய்ய வேண்டும். எந்த கர்ம எந்திரியம் ஏமாற்றுகிறது? கணக்கு எடுக்க வேண்டும். வியாபாரம் அல்லவா?
தந்தை புரிய வைக்கின்றார், என்னிடம் வியாபாரம் செய்யுங்கள், உயர்ந்த பதவி அடைய வேண்டுமெனில் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தை கட்டளையிடுகின்றார், என்னுடைய வழிப்படி நடங்க அப்படின்னு பாபா என்ன பண்றாரு, கட்டளையிடுறாரு. அதிலும் மாயை தடை போடுகிறது, செய்ய விடுவதும் கிடையாது. தந்தை கூறுகின்றார், தவறுகள் செய்தால் பிறகு அதிக வருத்தப்பட வேண்டியிருக்கும், ஒரு பொழுதும் உயர்ந்த பதவி அடைய மாட்டீர்கள், இதை மறந்து விடாதீர்கள். நான் நரனிலிருந்து நாராயணர் ஆவேன் என்று இப்பொழுது மிகுந்த குஷியுடன் கூறுகின்றீர்கள். ஆனால் தன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், நான் லட்சுமி நாராயணன் ஆக போறேன் அப்படின்னு குஷியோட சொல்றீங்க. ஆனா உங்ககிட்டே நீங்களே கேளுங்க, கர்ம இந்திரியங்கள் எதுவும் ஏமாற்றி விடவில்லை தானே, என்னுடைய கர்ம இந்திரியம் என்னை ஏமாத்தலதானே, ஆத்மாவாகி என்னை ஏமாத்தலதானே அப்படின்னு கேளுங்க. சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டும் எனில் உங்களை நீங்களே முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்னா தந்தை என்ன கட்டளை இடுகிறாரோ அதனை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். முழு நாளின் கணக்குகளை பாருங்கள். பல தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. கண்கள் மிகவும் ஏமாற்றுகிறது. இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும் என்று கருணை ஏற்படும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், இந்த சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த பரிசை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க மேல என்ன ஆயிடுது, உங்களுக்கு கருணை ஏற்படுது. தனது அதிகமான நேரத்தை வீணாக்கி விடுகின்றனர். மாலையின் மணியாக ஆவதில் அதிக உழைப்பு இருக்கிறது. முக்கியமானது 8 ரத்தினங்கள், 9 ரத்தினங்கள் என்று கூறுகின்றனர். 1 பாபா, மற்றவர்கள் 8 பேர். பாபாவின் அடையாளம் நடுவில் இருக்க வேண்டும் அல்லவா? இப்ப யாருக்காவது கிரகாச்சாரம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த 9 முத்துக்கள் வச்சு, அந்த ரத்தினங்கள் வைத்து மோதிரம் போட்டுக்கொள்றாங்க. அந்த மோதிரத்துல 9 கல் இருக்கு. நடுவுல இருக்கிறது சிவபாபா, சுத்தி இருக்கக்கூடியது அந்த 8 ரத்தினங்கள். முக்கியமாக முயற்சி செய்தவர்கள், நம்பர் 1ல ஆத்மாக்கள். யாருக்காவது கிரகாச்சாரம் ஏற்பட்டு விட்டால் 9 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கின்றனர். இவ்வளவு முயற்சி செய்பவர்கள் 8 பேர் தான் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்களாக ஆகின்றனர். நேர்மையுடன் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள், அவ்வளவு முயற்சி செய்யக்கூடியவர்கள் யாரு, நம்பர் 1ல வரக்கூடியவர்கள் யாரு, அந்த 8 ரத்தினங்கள் அப்படிங்கிறார். 8 ரத்தினங்களுக்கு மிகுந்த மகிமை இருக்கிறது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் கர்ம இந்திரியங்கள் அதிகம் ஏமாற்றி விடுகிறது. தலையில் அதிக பாவம் உள்ளது. தானம் புண்ணியம் செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்ற கவலை பக்தியிலும் இருக்கிறதல்லவா? நிறைய தான தர்மம் செய்யணும், அப்பதான் நம்மளுடைய பாவம் போகும் அப்படின்னு பக்தியிலேயே சொல்றாங்க. சத்தியுகத்தில் கவலைக்கான விஷயம் எதுவுமே இல்லை. அங்க நம்ம புண்ணிய ஆத்மாவா இருக்கிறோம். அங்க நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏனெனில் அங்கு ராவண ராஜ்யம் கிடையாது. அங்கும் இப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவதற்காக பகவானே கற்பிக்கின்றார். பாபாவின் நினைவு வரவில்லை எனில் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். அப்பாவை நினைக்க முடியலையா, டீச்சரை நினைங்கிறார் பாபா. ஒரே ஒரு பாபா சத்குருவாக இருக்கின்றார் என்பதை நினைவு செய்யுங்கள். மனிதர்கள் அசுர வழியினால் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்து விட்டனர். இப்பொழுது தந்தை அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் உபகாரம் செய்ய வேண்டும். யாருக்கும் அபகாரம் செய்யக்கூடாது. கெட்ட பார்வை கூடாது. அது தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வதாகும். அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன் மற்றவர்களை பாதிக்கிறது. நம்ம மனசுல ஒரு கெட்ட எண்ணம் ஓடுது, கெட்ட பார்வையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது வைப்ரேஷனை கூட கெடுத்துருதுங்கிறார். அந்த அதிர்வலைகளை கூட பாதிக்கும். மிக உயர்ந்த லட்சியம் என்று தந்தை கூறுகின்றார். தினமும் தனது கணக்கு வழக்குகளை பாருங்கள். எந்த விக்கர்மமும் செய்யவில்லை தானே. இது விக்கர்மம் நிறைந்த உலகமாகும். விக்கர்மம் செய்பவர்களின் வம்சமாகும். விக்கர்மா ஜீத் தேவதைகளின் வம்சம் பற்றி யாருக்கும் தெரியாது. விக்கர்மங்களை வென்ற தேவதைகளினுடைய வம்சம் இருந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. விக்கர்மா ஜீத் வம்சம் இருந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விக்கர்மங்களை வென்ற தேவி தேவதைகள் இருந்து 5000 ஆண்டு ஆகிவிட்டது. மீண்டும் விக்கர்ம வம்சம் ஆரம்பமாகிறது. விக்கர்மம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுடைய வம்சம் ஆரம்பமாயிடுது என்று தந்தை புரிய வைக்கின்றார்.
ராஜாக்களும் விக்கிரமங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். பாவ கர்மா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா தேகம் அப்படிங்கிற அபிமானத்துல வந்துடுறோம் இல்லையா, அப்ப விக்கிரமங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், கர்மம் அகர்மம் விக்கிரமத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ராவண ராஜ்யத்தில் உங்களது கர்மா, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் விக்கிரமமாக ஆகிவிடுகிறது. பாவ செயலா எப்பயிலிருந்து ஆகுது? துவாபர யுகத்திலிருந்து ராவணனுடைய ராஜ்யம் வந்துடுது இல்லையா, 5 விகாரம் ஆத்மாவை பிடிச்சுக்குது. அதுல இருந்து என்ன ஆகுது? நம்ம செய்யக்கூடிய செயல் விக்கிரம செயல், பாவ செயல் ஆகுது. சத்தியயுகத்தில் உங்களது கர்மம் அக்கர்மமாக இருக்கும். அக்கர்மா அப்படின்னா பலனை கொடுக்காத ஒரு கர்மா. ஏன்னா அங்க நம்ம பாவத்தையும் செய்ய மாட்டோம், புண்ணியத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். அதனால அங்க செய்யக்கூடிய செயலுக்கு அக்கர்ம செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பலனை கொடுக்காத செயல். விக்கிரமமாக ஆவது கிடையாது. அங்க சத்தியயுகத்துல விக்கிரமம் ஆகிறது இல்ல. அங்கு விகாரத்தின் பெயரே கிடையாது. ஞானம் என்ற இந்த 3வது கண் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீ ஒரு ஆத்மா அப்படின்னு 3வது கண் எப்ப கிடைச்சிருக்கு? இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலம் திரிநேத்திரி, 3 கண்ணுடையவர்கள், திரிகாலதர்ஷிகளாக 3 காலத்தையும் அறிந்தவர்களாக ஆகின்றீர்கள். எந்த மனிதர்களாலும் ஆக்க முடியாது. ஒரு பாபா மட்டும்தான் நம்மள ஆக்க முடியும். உங்களை ஆக்கக்கூடியவர் தந்தையாவார். முதலில் ஆஸ்திகர்களாக ஆகின்ற பொழுதுதான் திரிநேத்திரி திரிகாலதர்ஷியாக ஆக முடியும். அவரை அப்பா அப்படின்னு நம்ம உணர்ந்து அவருடைய குழந்தையாக பிறக்கும் பொழுதுதான் என்ன ஆக முடியும்? அவர் மூலமா நம்ம 3வது கண்ணுடையவர்களாக திரிகாலதர்ஷி, முற்காலத்தை உணர்ந்தவர்களாக ஆக முடியும். முழு நாடகத்தின் ரகசியமும் புத்தியில் இருக்கிறது. மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், 84 பிறவி சக்கரம் அனைத்தும் புத்தியில் இருக்கிறது. பிறகு மற்ற மதங்கள் வருகின்றன, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மத ஸ்தாபகர்களை குரு என்று கூற முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர்தான். மற்றபடி அவர்கள் சத்கதி செய்வதற்காக வருவது கிடையாது. எல்லாருக்கும் நற்கதியை கொடுத்து எல்லா ஆத்மாவையும் தூய்மையை மாத்தி கூட்டிட்டு போறவர்கள் அந்த மத தலைவர்கள் கிடையாது. ஒரு ஷூபாபா தான் செய்ய முடியும். அவர்கள் தர்ம ஸ்தாபகர்கள் ஆவார். அவங்க அந்த தர்மத்தை ஸ்தாபிக்க கூடியவர்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவை நினைப்பதால் சத்கதி கிடைத்து விடாது. ஒரு கிறிஸ்துவ நினைக்கிறோம் அப்படின்னா ஆத்மா தூய்மை அடையாது, சத்கதி கிடைக்காது. விக்கிரமங்கள் வினாசம் ஆகிவிடாது, எதுவும் ஆகாது. அவர்கள் அனைவரையும் பக்தியின் வரிசையில் வருபவர்கள் என்று கூறலாம். ஞான வரிசையில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். நீங்கள் வழிகாட்டிகள். அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் வழி கூறுகின்றீர்கள். தந்தையும் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் விக்கிரமங்கள் வினாசமாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தனது விக்கிரமங்களை வினாசம் செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் ஒரு புறம் முயற்சியும் மற்றொரு புறம் விக்கிரமம் ஏற்படாமல் இருப்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரு? இப்ப நீங்க இவ்வளவு காலம் செய்த விக்கிரமங்களை அழிக்கக்கூடிய முயற்சியை நீங்க செய்துட்டு இருக்கீங்க. ஒரு புறம் இந்த முயற்சி செய்துட்டு இருக்கும் பொழுது மறுபுறம் நம்ம மூலமாக பாவ கர்மா ஏற்பட்டுடக் கூடாது. அதுலயே நம்ம என்ன பண்ணணும்? கவனம் இருக்கணும். அழிக்கிறதுலயும் கவனமா இருக்கணும், திரும்ப பாவ செயல் ஏற்படாத விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். முயற்சியின் கூடவே விக்கிரமங்களும் செய்தால் 100 மடங்கு தண்டனை ஆகிவிடும், பெருகிடும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விக்கிரமங்கள் செய்யாமல் இருங்கள். இல்லையெனில் அதிகரித்து கொண்டு செல்லும். பெயரை கெடுத்து விடுவீர்கள். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை அறிவீர்கள் என்பதால் எந்த விக்கிரமமும் செய்யக்கூடாது. கடவுளே எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எந்த விக்கிரமத்தையும் செய்யாதீங்கிறார். சிறிய திருட்டோ அல்லது பெரிய திருட்டோ பாவமாகி விடுகிறது அல்லவா? இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகிறது. குழந்தைகளின் நடத்தையை பார்த்து தந்தை புரிந்து கொள்கிறார். இவர் தனது மனைவி என்ற எண்ணம் ஒரு பொழுதும் வரவே கூடாது. ஒருத்தரை பார்த்து உங்களுடைய ஒய்ஃபா கூட இருக்கலாம், அவங்க என்னுடைய மனைவி அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறார். எந்த எண்ணம் வரணும்? நாம் பிரம்மா குமாரிகள் சிவபாபாவின் பேரர்களாக இருக்கிறோம். நாம் பாபாவிடம் உறுதி எடுத்து கொண்டிருக்கிறோம், ராக்கி அணிந்திருக்கிறோம். பிறகு ஏன் கண்கள் ஏமாற்றுகிறது?
நினைவு பலத்தின் மூலம் கர்ம எந்திரியங்களின் எந்த ஏமாற்றத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். பாபாவை எவ்வளோ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு இல்லையா? மனசு ஏமாத்துது, புத்தி ஏமாத்துது, கண்ணு ஏமாத்துது, வாய் ஏமாத்துது. இந்த எல்லா ஏமாற்றங்கள்ல இருந்தும் நினைவு பயணத்துல இருந்தீங்கன்னா இந்த எல்லா ஏமாற்றங்கள்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார் பாபா. அதிக முயற்சி தேவை. தந்தையின் கட்டளையை அமல்படுத்தி சார்ட் எழுத வேண்டும். கணவன் மனைவியும் தங்களுக்குள் இந்த உரையாடல் மட்டுமே செய்ய வேண்டும். நாம் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவோம். ஆசிரியரிடத்தில் முழுமையாக படிப்போம். இது போலதான் நீங்க பேசிக்கொள்ளணும். எல்லையற்ற ஞானம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆசிரியர் ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார். லட்சுமி நாராயணரே அறியவில்லை என்கிற பொழுது அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இவர் எப்படிப்பட்ட தந்தை? இந்த ஞானத்தை லட்சுமி நாராயணரே தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கும் பொழுது அதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சங்கமத்தில் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இதை செய்யுங்கள், இவ்வாறு செய்யுங்கள் என்று பாபா அதிகம் புரிய வைக்கின்றார். ஆனாலும் இங்கிருந்து எழுந்ததும் அவ்வளவுதான். சிவபாபா எனக்கு கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. சிவபாபா தான் கூறுகின்றார் என்றும் எப்பொழுதும் நினையுங்கள். முரளியிலிருந்து மகா வாக்கியம் வருது அப்படின்னா இது ஒண்ணே சிவபாபா தான் சொல்றாரு அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவரது பிரம்மாவின் போட்டோ கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த ரதத்தை கடனாக எடுத்திருக்கிறார். இவரும் முயற்சியாளர் ஆவார். நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று இவரும் கூறுகின்றார். உங்களை போன்று இவரும் மாணவ வாழ்க்கையில் இருக்கின்றார். நாளடைவில் உங்களுக்கு மகிமை ஏற்படும். இப்பொழுது நீங்கள் பூஜ்ய தேவதைகளாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள். பிறகு சத்தியுகத்தில் நீங்கள் தேவதைகளாக ஆவீர்கள். இது போன்ற விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. அதிர்ஷ்டத்தில் இல்லையெனில் சிவபாபா எப்படி படிப்பு கற்பிக்க முடியும்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சந்தேகம் எழுகிறது. அதிர்ஷ்டம் இல்லைன்னா இப்படியெல்லாம் சந்தேகம் வரும். ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் பிறகு எப்படி நினைவு செய்ய முடியும்? அவர் வந்துதான் படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு ஏத்துக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி நினைக்க முடியும்? அப்புறம் எப்படி விக்கிரமங்கள் விநாசம் ஆகும்? விக்கிரமங்கள் விநாசம் ஆகாது. இவை அனைத்தையும் வரிசை கிரமமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாமே இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, எல்லாம் நம்பர் வாராதான் இருப்பாங்க. ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு இல்லையா? ராஜ்யத்துல தாச தாசிகள் தேவை அல்லவா? வேலைக்காரங்க வேணும், பிரஜைகள் வேணும். ராஜாக்களின் தாசிகளுக்கும் சீதனம் கிடைக்கும். இங்கேயே எவ்வளவு தாசிகளை வைத்துக் கொள்கின்றனர் எனில் சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? இங்கேயே ஒரு ராஜா எவ்வளவு வேலைக்காரங்களை வச்சிருக்கிறாரு. இங்கேயே இப்படி இருக்கும் பொழுது சத்தியுகத்துல எவ்வளவு வேலைக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஆக தாசி ஆகும் அளவிற்கு லேசான முயற்சிகள் செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய யோகாவே என்னது? ராஜ யோகா. ராஜா ஆகுற மாதிரி உயர்ந்த முயற்சி செய்யணும். லேசான முயற்சி செய்து வேலைக்காரங்களா ஆகக்கூடாதுங்கிறாரு பாபா. இப்போது நான் இறந்து விட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று பாபாவிடத்தில் கேளுங்கள். பாபா, நான் ஆத்மா இப்ப இந்த சரீரத்தை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு பாபா கிட்ட கேளுங்க. பாபா உடனே கூறி விடுவார். பாபா உடனே சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவாரு? தனக்கு தானே தன்னுடைய கணக்கை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணக்கை நீங்களே பாருங்க. கடைசியில் வரிசை கிரமமாக கர்மாதித்த நிலை ஏற்பட்டு விடும். இது உண்மையான வருமானமாகும். இது ஒண்ணுதான் உண்மையான வருமானம். அந்த வருமானத்தில் இரவு பகல் எவ்வளவு பிஸியாக இருக்கின்றனர். வெளியில உலகத்துல பிசினஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு பிஸியா இருக்காங்க. வணிகர்கள் ஒரு கையில் சாப்பிட்டு கொண்டே மறு கையில் போன் பேசிக்கொண்டே வியாபாரம் செய்கின்றனர். இப்படிப்பட்ட மனிதன் ஞானத்திற்கு வர முடியுமா என்று கூறுங்கள். எங்களுக்கு எங்க நேரம் இருக்கிறது என்று கேட்கின்றனர். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஞானத்துக்கு வர முடியுமா? நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம், எப்படி வர முடியும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க இல்லையா? அட, உண்மையான ராஜ்யம் கிடைக்கிறது. தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் போதும். விக்கிரமம் விநாசமாகிவிடும். அஷ்ட தேவதைகளை நினைவு செய்கின்றனர் அல்லவா? அவர்களது நினைவின் மூலம் எதுவும் கிடைத்து விடாது. பாபா அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கவில்லை என்று யாரும் கூறிவிடக் கூடாது. அதனால பாபா எல்லாத்தையுமே நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாக நீங்கள் அனைவருக்கும் செய்தி கூற வேண்டும்.
விமானத்திலிருந்து நோட்டீஸ் போடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சிவபாபா இவ்வாறு கூறுவதாக அதில் எழுதுங்கள். பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை ஆவார். பிரஜாபிதா எனில் அவரும் தந்தை ஆகிவிடுகிறார். இவரும் தந்தை ஆவார். ரெண்டு பேருமே அப்பா ஆயிடுறாங்க. சிவபாபா என்று கூறியதும் பல குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விடுகிறது. ஒரு பொழுதும் பார்த்திருக்கவும் மாட்டார்கள். பாபாவா அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. பாபா எப்பொழுது வந்து உங்களை சந்திப்பது என்று எழுதுகின்றனர். பாபா பந்தனத்தில் இருந்து விடுவீங்கள். பலருக்கு பாபாவின் பிறகு இளவரசரின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு பாபாவை அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு பாபாவனுடைய காட்சி, சத்தியுக இளவரசருடைய காட்சி எல்லாம் வந்து ஏற்படுது. நாட்கள் செல்ல செல்ல பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். இருப்பினும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு இறக்கும் தருவாயிலும் கூறுகின்றனர். கடைசியில் அதிக முயற்சி செய்வீர்கள், நினைவில் மூழ்கி விடுவீர்கள். இதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்ங்கிறார். குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்து முன்னேற்றி செல்ல வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முயற்சி செய்து உங்களை நீங்களே முன்னேற்றத்துல கொண்டு போங்க அப்படின்னு பாபா வந்து வழி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து விக்கிரமங்களை விநாசம் செய்தால் கடைசியில் வந்தாலும் முன்னால் செல்ல முடியும். எவ்வாறு ரயில் வண்டி தாமதமாக சென்று கொண்டிருந்தாலும் வேகமாக சென்று ஈடு செய்து விடுகிறது அல்லவா? உங்களுக்கும் இங்கு நேரம் கிடைக்கிறது. ஆகையால் வேகமாக முயற்சி காலதாமதத்தை ஈடு செய்து கொள்ளுங்கள். லேட்டா வந்தாலும் வேகமாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஈடு கொடுத்து போயிடலாங்கிறார். இங்கு வந்து வருமானம் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள். இவ்வாறு செய்யுங்கள், தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று பாபா வழி கூறுகின்றார். தந்தையின் ஸ்ரீமத் படி நடங்கள். விமானத்தில் இருந்து நோட்டீஸ் போடுங்கள். இவர்கள் சரியான செய்தியை தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதம் எவ்வளவு உயர்ந்தது, பாபா எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று யாரும் கூறிவிடக் கூடாத அளவிற்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் அப்படிங்கிறார் பாபா. நல்லது, இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, புத்திசாலிகளாகி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும். கண்கள் ஏமாற்றுவது இல்லைதானே? எந்த கர்ம எந்திரியத்திற்கும் வசமாகி தலைகீழான தவறான காரியம் செய்யக்கூடாது. நினைவு பலத்தின் மூலம் கர்ம எந்திரியங்களின் ஏமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டும். இரண்டாவது, இந்த உண்மையான வருமானத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். கடைசியில் வந்தாலும் தீவிர முயற்சி செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும். இது விக்கிரமங்களை விநாசம் செய்யக்கூடிய நேரமாகும். ஆகையால் எந்த விக்கிரமமும் செய்யக்கூடாது. வரதானம். பாலகன் குழந்தை ஆவதன் மூலம் மாலிக் முதலாளி ஆகுவது என்ற பாடத்தின் மூலமாக நிர் அகங்காரியாக, அகங்காரமற்றவராக, மேலும் நிராகாரியாக, அதாவது ஷரீரம் அற்றவராக ஆகுக. குழந்தை பாலகன் ஆவதன் மூலம் மாலிக் ஆவது என்ற பாடத்தின் மூலம் நிர் அகங்காரியாக, அதாவது அகங்காரமற்றவராக, மேலும் நிராகாரியாக ஆகுக. விளக்கம். குழந்தை ஆவது என்ற அர்த்தம் எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையின் மாற்றம் ஏற்படுவதாகும். நம்ம பாபாவனுடைய குழந்தை ஆகிறோம் அப்படின்னாலே இந்த எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறது. ஒருவர் எத்தனை பெரிய தேசத்திற்கு கூட முதலாளியாக இருக்கலாம், செல்வம் மற்றும் குடும்பத்தில் முதலாளியாக இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு முன்னால் அவர்கள் அனைவரும் குழந்தைகளே. அவங்க ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம், இல்ல இவ்வளவு பெரிய சொத்து உடையவர்களா இருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போகும்பொழுது அவங்க என்ன ஆயிடுறாங்க? ஒரு குழந்தையாதான் ஆயிடுறாங்க. நீங்கள் பிராமண குழந்தைகள் கூட பாலகன் ஆகின்றீர்கள் என்றால் அர்த்தம் கவலையற்ற ராஜாவாக, மேலும் எதிர்காலத்தில் விஸ்வத்திற்கு மாலியாக ஆகுகின்றீர்கள். குழந்தை ஆவதன் மூலம் நான் முதலாளி ஆகிறேன் என்ற நினைவு சதா தங்களுக்குள் நிர அகங்காரி மற்றும் நிராகாரி நிலையினுடைய அனுபவத்தை செய்விக்கும்.
பாலகன் ஆவது, அதாவது குழந்தை ஆவது என்றால் அர்த்தம் மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகும். பாபாவுக்கு நம்ம குழந்தையாகவும் இருக்கிறோம், அவருடைய பொக்கிஷத்துக்கு நம்ம எஜமானனாகவும் இருக்கிறோம். இந்த பேலன்ஸா நம்ம நினைவுல வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மாயா கிட்ட இருந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம். அகங்காரம் நம்ம கிட்ட வராது. பாபாவுக்கு நம்ம குழந்தை அப்படின்னா எந்த விதத்துல குழந்தை? ஆத்ம குழந்தை இல்லையா? அப்ப இந்த உடலுடைய அபிமானமும் நமக்கு வராது. அகங்காரம் இல்லாம நம்மளால இருக்க முடியும். ஸ்லோகன்: மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும். எனவே சதா மகிழ்ச்சியானவராக இருங்கள். மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும். எனவே சதா மகிழ்ச்சியானவராக இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.